ஏசாயா 29 11 தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆராதனையை குறித்த விழிப்புணர்வு இன்று அநேகரிடம் உள்ளது. ஆராதனையை குறித்த முக்கியத்துவம் அதிகமாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் ஆராதனை என்றால் என்ன என்ற புரிந்து கொள்ளுதல் தான் சரியாக இருப்பதில்லை. ஆராதனை என்றவுடன் அநேகர் ஒரு இடத்தில் கூடி வந்து துதித்து பாடி ஸ்தோத்தரித்து உற்சாகப்படுவதுதான் என்று நினைக்கின்றனர். உதாரணமாக, ஒருவர் நம் வீட்டிற்கு வரும்போது நாம் அவரை வாருங்கள் என்று வரவேற்று கைகுலுக்கி அவர் மீதுள்ள அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்த வேண்டும். அது அவசியம். இருப்பினும் வீட்டிற்குள் அவர் வந்த பிறகு அவரோடு பேசாமலும் அவருக்கு எந்த உபசரணையும் செய்யாமல் நம்முடைய வேலைகளில் நாம் கவனமாய் இருப்போமானால் அவர் நம்மிடம் பிரியமாய் இருப்பாரா என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் தேவனை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆனால் இது வாசலில் கொடுக்கும் வரவேற்பை போன்றது. அதன் பின்பு அவரோடு நாம் ஐக்கியமாய் இருந்து அவருடைய உணர்வுகளை உணர்ந்து அவர் சித்தம் செய்ய வேண்டும். இந்த அனுபவம் இல்லையெனில் நம்முடைய வரவேற்பும் வாழ்த்தும் வீணானது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய உதடுகளினால் ஆராதனை செய்வதை தேவன் விரும்ப மாட்டார் என்பதை உணர்ந்து தேவனாகிய கர்த்தர் விரும்பும் விதமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்களாக இருப்போம். அதுவே அவருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.